சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். துலா ராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2026 ஜனவரி மாதம் எந்த மாதிரி பலன்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது புதிய வகையான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அது என்னங்க சுவாமி புதிய மாற்றம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மாற்றங்கிறது ஒரு துறை ரீதியான மாற்றமாக கூட இருக்கும். நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய துறையிலேருந்து அதுலேருந்து விலகி இருக்கீங்கன்னா அதுக்கு சார்ந்த துறையாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு வரும். இல்லைன்னா அதே துறையிலேயே பெரிய முன்னேற்றமான ஒரு மாற்றமும் ஏற்படலாம். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால கவனிங்க. ஒரு மனிதனுக்கு மாற்றம் வரணும் அப்படின்னா அவனுடைய ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் பாவம் வேலை செய்யணுங்க. அது ஏன் 3ஆம் பாவம் வேலை செய்யணும் அப்படின்னா, இந்த 3ஆம் பாவங்கிறது தான் தைரியஸ்தானம், அதே 3ஆம் பாவம் தான் சகோதர ஸ்தானம், அதே 3ஆம் பாவம் தான் மனதிற்கு மனசு அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதான ஒரு ஸ்தானம். எல்லாமே 3ஆம் பாவங்க. இந்த 3ஆம் பாவத்தில் நிறைய இருக்குது. வீரம் இருக்குது, புகழ் இருக்குது, அந்த 3ஆம் பாவத்தில் பராக்கிரமங்கள் இருக்குது, புஜபல பராக்கிரமங்கள் இருக்குது, சகோதரன்கள் இருக்குது, புதிய வகையான மாற்றத்தை தரக்கூடிய ஸ்தானம் நிறைய இருக்குது. இப்போது அந்த 3ஆம் பாவம் வலிமை ஆனாதான் ஒரு நபருக்கு ஒரு மாற்றம். முதல்ல அதாவது நீங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தை படித்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நிவர்த்தி கலையிலேருந்து தான் அது ஆரம்பிக்கும். நிவர்த்தி கலை அதில் நிறைய கலைகள் இருக்குது. அதில் முக்கியமாக மேஜராக 5 சொல்லுவாங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நிவர்த்தி கலையில் ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரதிஷ்டா கலைன்னு இருக்கும். அடுத்தது வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை அப்படின்னு அது முடிவிடும். இப்போ எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னா, நிவர்த்தி கலைனா என்ன, எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்திலேருந்து நீங்கள் விடுபட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி நீங்கள் நகரணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஒரு நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தீட்சை செய்கிறாங்க அப்படின்னா அந்த தீட்சை மண்டலத்தில் 4 துவாரங்கள் இருக்கும். அந்த 4 துவாரத்துலேயும் சுவாமி நடுவில் அந்த சாந்தியதீத கலையில் இருப்பார். அந்த மேற்கு வாசலுக்கு நிவர்த்தி கலைன்னு பேர். அந்த நிவர்த்தி துவாரம் இருக்கு இல்லைங்களா, அது வழியாக தான் என்ன பண்ணுவார்னா குரு ஆனவர் சிஷ்யனை பிரதட்சணமாக கூட்டிகிட்டு வந்து இந்த தீட்சை மண்டலத்தில் உட்கார வைப்பாங்க. எதுக்குன்னா பழைய சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா இதெல்லாம் விட்டுட்டு அவன் நிவர்த்தியாகி இங்கே உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் அதில் பெரிய முக்கியம். எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, இந்த மாற்றம்னு ஒன்று நடக்கணும்னா அதற்கு பல விஷயங்களே நீங்கள் விடணும். புதிய விஷயங்களை எடுக்கிறதுக்கு ஸ்வீகரிச்சிக்கிறதுக்கு மனசில் பக்குவம் வரணும். அது வந்தால் தான் என்ன பண்ண முடியும், வளர்ச்சிங்கிறது இருக்கும். நீங்கள் உங்களை மாற்றிக்காத வர எதையுமே நீங்கள் மாற்ற முடியாது. இதான் முக்கியமான ஒரு கோட்பாடு. அதனால் அதற்கு பல மாற்றங்களுக்கு நீங்கள் தயாராக வேண்டும். அதுதான் முக்கியம். அதனால் இப்போ துளாராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல வகையான மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த பல வகையான முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதுக்கெல்லாம் அதாவது பழைய விஷயங்களிலிருந்து நீங்கள் மாற போகிறீங்க. அதான் இந்த மாற்றம் அப்படின்னாலே மனசுக்கு ஒரு பயம் வரக்கூடியதுக்கு மனுஷனுக்கு பயம் வரும். ஏன் அப்படின்னா, இந்த மாற்றத்தினால நமக்கு ஏமாற்றம் வந்துடுமோங்கிற ஒரு அச்சம். வீடு மாறினாலே மனுஷனுக்கு அச்சம். ஏன்னா இந்த வீட்டிலேருந்து அந்த இடத்துக்கு போகிறோமே, அங்கே எப்படி இருக்கும், அங்கே நல்லது நடக்குமா, அந்த இடத்துல எப்படி நல்லபடியாக பால் கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிறதான ஒரு அச்சம் இருக்கும். நம்ம சாதாரண ஒரு மனித வாழ்க்கை ஒரு மரணம், அடுத்தது தான் ஜனனம் ஏற்படுது. பஜகோவிந்தத்தில் சொல்கிற மாதிரி புனரப்பி மரண புனரப்பி ஜனன அப்படின்றார். இப்போ எதுக்கு நம்ம இடையில பயப்படுறோம், மரணம்னா ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, இந்த மாற்றத்திலிருந்து அடுத்து நமக்கு முன்னேற்றம் கிடைக்குமா அல்லது ஏமாற்றம் ஆகிடுமாங்கிற ஒரு பயம். அதுதானே மரணத்தை கண்டு மனிதன் பயப்படக்கூடியதான ஒரு முக்கியம். அதுதானே. இப்போது அதே தான் இங்கே சொல்ல வரேன். இந்த மாற்றம் அப்படின்னோடனே துளாராசிக்காரங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, அவங்களுக்கு அச்சம் ஏற்பட்டுடும். இப்போ என்ன இது மாற்றங்கிறது ஏமாற்றமாக இருக்குமா, இது எப்படி இருக்குங்கிற ஒரு மனசுக்கு ஒரு அச்சம் வருது இல்லைங்களா. அந்த அச்சம் தேவையே இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் துளாராசிக்காரங்களுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எந்த ஸ்தானம் உங்களுக்கு மாற்றத்தை தருதுன்னா 3ஆம் பாவங்க. அந்த 3ஆம் பாவத்தில் சூரியன் உட்கார்றாரு, புதன் உட்கார்றாரு, செவ்வாய் உட்கார்றாரு, உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் பேரை போய் உட்கார்றாரு. இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு மாற்றத்தை தருது.
நல்லா கவனிங்க, உங்களுடைய ராசிநாதன், அதே ராசிநாதன் தான் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதி. துலா ராசிக்கு அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பணங்காசுகளை தரக்கூடிய, பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு துலா ராசிக்கு செவ்வாய் பகவான். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைவர், உங்களுக்கும் அவங்களுக்கும் மனசு சந்தோஷம், குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடியதற்கும் அதே செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானாதிபதி. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா உங்களுடைய நல்ல படிப்பை தரக்கூடியதான நல்ல 9ஆம் பாவத்துக்கு உடைய புத பகவான். அதே மாதிரி நீங்கள் சம்பாதித்த பணத்தை நல்லபடியாக செலவு செய்கிறது, நல்லபடியாக அதை உங்களுடைய வருங்காலத்துக்கு தேவைக்கு அதை வைத்துக் கொள்வது எல்லாமே அதற்கு விரயஸ்தானம்னு பேர். அதற்கு உடையவரும் புத பகவான். அதே மாதிரி ஆயுள் ஸ்தானம், இந்த மாதிரி 7 பாவங்கள் சேர்ந்து உங்களுக்கு மாற்றத்தை தருது. 3ஆம் பாவத்தில் போய் உட்காருது. சரி, இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி முன் சொன்ன மாதிரி தான், இந்த மாற்றம் ஏமாற்றமா முன்னேற்றமா? அதான உங்களோட கேள்வியாக இருக்கும். இதுக்கு எதற்கு முன்னேற்றம் தான் இது கிடைக்கும் நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எல்லா கிரகமும் சேர்ந்து 3ஆம் பாவத்தில் இருக்குது. அதற்கு குரு பகவானுடைய பார்வை, அதற்கு நேர்பார்வைன்னு பேர். அவர் நேர்கொண்ட பார்வையாக பார்க்கிறார் குரு பகவான். அந்த நேர்கொண்ட பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை 3ஆம் பாவத்தில் அத்தனை கிரகத்துக்கும் கிடைக்கிது. அவங்க எல்லாமே நல்லதை செய்வாங்க. இப்போ 12ஆம் அதிபதி போய் 3ல் உட்காந்தாருன்னா அவர் எப்படிங்க நல்லதை செய்வார்னு நீங்கள் நினைக்கலாம். அதிகமாக செலவை கொடுத்துருவாரு, தேவையற்ற விரைய செலவுகளை கொடுத்துப்பாரு. கவலையே படாதீங்க. குரு பகவான் அவரை பார்க்கறதுனால நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே உருப்படியான செலவுகளாக அமையும். அதே மாதிரி ஒரு வீடு, வாகனம், வசதி, வாய்ப்புகள், நகை, ஆபரணங்கள், இது எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு பிரயோஜனமான எதிர்காலத்துக்கு முக்கியமான செலவுகள் இல்லையா? ஆடம்பர செலவுகள், அத்தியாவசிய செலவுகள், எதிர்கால செலவுகள் நிறையா இருக்குது. ரகமாக இருக்குது செலவுகள்லாம். அப்போது அந்த வருங்காலத்தை உத்தேசித்து செய்யக்கூடிய முதலீட்டு செலவுகளாகவே அமையும். அது 3ஆம் பாவத்தை இப்போ என்ன பண்ணுறாரு, குரு பார்க்கறதுனால இப்படி ஏற்படுதுங்க. அதனால் ஒரு பல நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு உண்டது. புதிய மாற்றத்தை நோக்கி நீங்கள் நகர போகிறீங்க. 7ஆம் பாவம் வலிமையாகிறதுனால திருமணமாக உங்களுக்கு திருமணம் நடைபெறும். 5ஆம் அதிபதியாருடைய குரு பகவான் அந்த சனி பகவானுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை 5ஆம் அதிபதிக்கு கிடைக்கிறதுனால குழந்தை பிறக்கிற வேண்டியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பட்டது. அது மாதிரி எண்ணற்ற நன்மைகள். 11 கூடிய கேது வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோக பலன்களை உங்களுக்கு தருகிறார். பல நன்மைகள் உண்டு. இந்த மாதம் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, விநாயகரை வழிபாடு பண்ணணுங்க. பிள்ளையாரை கும்பிடுங்க போதும். துளாராசிக்காரங்களுக்கு அமோகம். கேது 11 இருக்கார் இல்லைங்களா? அதனால் இந்த மாதம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னாலே விநாயகர் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வருது. இந்த சங்கடஹர சதுர்த்தி பிள்ளையாரை கும்பிடுங்க, யோக பலன் கிடைக்கும். சிவாய நமக. இந்த மாதத்தினுடைய கிரக பாதச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் வக்ரகதியிலே போகிறார். அதாவது மிதுன ராசியிலே, கேது பகவான் சிம்ம ராசியிலே போகிறார். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனுர் ராசியில் இருக்கிறது. சனி பகவானும் ராகு பகவானும் கும்ப ராசியில் இருக்காங்க. அதே மாதிரி ஜனவரி மாதம் 11ஆம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு வராரு. அதே 14ஆம் தேதி சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் மகர ராசிக்கு வராங்க. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் மகர ராசிக்கு வராங்க. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புத பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய பாதசாரமாக இருக்கிறது. அதேமாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாலே ஜனவரி மாதத்தினுடைய முதல் தேதியே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விநாயகர் பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி. ஒரு விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப உகந்தமானது அந்த சங்கடஹர சதுர்த்தி வருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருகிறது. இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை பொங்கல் தமிழர் திருநாள் பண்டிகை. அதே போல் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மாட்டுப்பொங்கல். மேலும் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு உகந்தமானது பிரதோஷ தினமும் சேர்ந்தே வருகிறது. அதே மாதிரி 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல். 18ஆம் தேதி அமாவாசை, முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உகந்தமானது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தை மாதத்தினுடைய அமாவாசை. தை அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அது தை அமாவாசை வருகிறது. அதே மாதிரி 24ஆம் தேதி வளர்பிறையிலே வரக்கூடிய ஷஷ்டி வருகிறது. இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு ஏறக்கூடிய நாள். நம்ம புதிய வீடு ஆரம்பிக்கிறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு மாளிகை ஆரம்பிக்கிறோம், கோவில் ஆரம்பிக்கிறோம், கோவிலுக்கு திருப்பணி ஆரம்பிக்கிறோம், தடங்கி இருக்கக்கூடிய ஒரு வீட்டு வேலையை திரும்பியும் புனருத்தாரணம் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் அன்றைய வாஸ்து நாளில் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும்.
அப்படியான அந்த இது வந்து ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை வருதுங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதத்தில் கவனிச்சிங்கன்னா கடைசியில் 30ஆம் தேதியும் மறுபடியும் பிரதோஷம் வருகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த மாதம் வருகிறது. சிவாய நமக.